முதற்கண் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், குறிப்பாக அறப்போர் இயக்கத்துடைய சார்ந்திருந்த பல பேர் முன்னாடி இருந்தாங்க, நடுவில் போயிட்டு திருப்பி வந்திருக்காங்க, இப்போ இருக்காங்க, அனைவருக்கும் எங்கள் சார்பாக கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லணும். 10 வருட காலம் சும்மா இல்லை, 10 வருட காலம் இது ஏதோ சும்மா பெட்டிஷனை போட்டு கேஸை போட்டோன்றதில்ல. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயம், என்ன 10 ஆண்டு காலம் கூடவே நானும் இருந்திருக்கோம். நான், சுதாலா, சைலா, தன்வி, அகிலா கூடவே இருந்திருக்கோம். ஒவ்வொரு முறையும் கேட்போம். எங்களுக்கே ஒரு நேரத்தில் சலிப்பு வந்துருச்சு. ஒரு கேஸ் ஆரம்பித்து 2 கேஸ் ஆரம்பித்து 3 கேஸ் வந்து 18 கரப்ஷன் கேஸில் வந்து ஒரு கோடி 10 லட்சம் ரூபா ஒவ்வொன்றும் சேர்த்து போட்டால் 19 கோடி ரூபா வந்துருச்சு. இப்போ நடுவில் ஒரு 6 கேஸ் வந்தப்பமா நாங்கள் என்ன இந்த மாதிரி கேஸ் வந்துகிட்டே இருக்கு, நிற்கலாமா, நிற்பீங்களா அப்படின்னு. சார் என்ன தான் ஆட்டும் பார்ப்போம் சார், நம்ம நின்று சண்டை போடுவோம் அப்படின்னு ஜெயராம் சொன்னார். சரி, ஜெயராம் தான் சொல்கிறாரு, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து தனித்தனியாக போய் கேட்டேன். அவங்கள்ட்ட கேட்கும்போது எல்லாம் ஒரே குரல், சார் ஊழலுக்கு எதிராக நிற்கணும்னா அதுக்கு சில ப்ரைஸ் கொடுக்கணும். ப்ரைஸ்னால் ப்ரைஸ் இல்லை, அதுக்கு ஒரு விலை இருக்குது. அந்த விலை வந்து நாங்கள் உள்ளே தான் போகணுன்னா பரவாயில்ல சார், உள்ளே போகிறது விஷயம் இல்லையா, திவாலாயிடும். 1 கோடி ரூபா 18 கேஸு ஹைகோர்ட்டில் மாத்திரம், அதை தவிர்த்து கீழ்கோர்ட்லாம் இருக்குது. மொத்தமாக 35 கேஸும் என்னமோ இருக்குது. ஒரு கேஸில் இன்னைக்கு ஜெயிக்கல யாரும், ஒரு கேஸில் ஜெயிக்கல யாரும். இந்தியா முழுவதும் பல எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வந்திருக்கின்றேன். ஒன்று சொல்லணும், அறப்போர் இயக்கம் போல இந்தியாவில் ஒரு இயக்கமும் இல்லை. தனிப்பட்ட நபர்கள் இருக்காங்க, ஊழலை எதிர்த்து இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்கள் இருக்காங்க, தனிக்குழுவாக இருக்காங்க. இவ்வளோ ஒரு பேர் இயக்கமாக இருக்கக்கூடிய இயக்கம் எங்கேயுமே இல்லை. பல இடங்களில் நான் சொல்கிறது உண்டு. இதை போன்ற இயக்கங்கள் எல்லா மாநிலங்களில் வந்திருந்தா இன்றைக்கி ஊழல் வேறு மாதிரி போயிருக்கும். இல்லை, ஆகையால் ஒரு இயக்க ரீதியாக அறப்போர் இயக்கம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, தைரியமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உரிமை என்ற ஒரு குரலுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அறப்போர் இயக்கத்துடைய. இது வரைக்கும் எல்லாம் நடந்ததை பற்றிலாம் பேசிட்டோம். இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், ஒரு ஃபில்மு போட்டுறாங்க, புஸ்தகத்தை கொண்டு வந்துட்டாரு. அதான் சொல்லுவாங்க, ஒரு முகத்தை வைத்து கொண்டு ஒரு பெரிய போர் ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிருக்கோம். ஒரு தாடியை வச்சு ஒரு புக் எழுதுறான்றது புதுசாக இருக்கு. தாடி வச்சு ஒரு புஸ்தகம் எழுதினது ஒன்றா இருக்கு. அடுத்த 10 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் என்ன வரப்போகுதுன்னு தெரில. சரியா, அந்த ஒரு பின்னணியில் கொஞ்சம் சீரியஸாகவே பார்ப்போம் தான் ஜெயராமன் நானும் பேசிகிட்டு இருக்கும்பொழுது, எத்தனை வருஷம் நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட போகிறீங்க, எத்தனை ஊழலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஊழலாம் எதிர்த்துருக்கீங்க, நின்று இருக்கீங்க, பல விதத்தில் பாடுபட்டுருக்கீங்க. ஆனால் எத்தனை வருடம் இந்த மாதிரி ஊழலை எதிர்க்க முடியும்? சமுதாயத்தில் எல்லா இடங்களையும் பார்த்தாலும் ஊழல் இருக்குது. சின்ன ஊழல்லேருந்து பெரிய ஊழல் இருக்குது. நீங்கள் பெரிய ஊழல்கள் தொட்டு விட்டீங்க, சின்ன ஊழல் எடுக்கிறதுக்கு எப்படி? ஊழலை எதிர்த்து ஒரு போராட்டம் மாத்திரம் இருக்கலாமா? இதை ஒரு பேர் இயக்கமாக மாற்றணும்னா எந்த வகையான மாற்றணும் வேண்டும் அப்படின்ற சில முக்கியமான கேள்விகள் எழுப்புகின்றது. இயக்க ரீதியாக அறப்போர் கொண்டு வந்து போயிருக்கீங்க, அடுத்த 10 வருட காலத்தில் எப்படி இருக்க போகிறோன்ற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்த 10 ஆண்டு காலத்தில், ஏன்னா இங்கே ஆன்டி கரப்ஷன் காலையிலேருந்து ஒழிச்சிட்டே இருந்துச்சு. இந்த மீட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு அறப்போர் இயக்கம் தானே, அறப்போர்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் இல்லையே, நிறுவனம்னு இல்லையே. ஆனால் ஆன்டி கரப்ஷன் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு சோஷியல் மூவ்மெண்ட்டாக மாறணும்னா என்ன செய்யணும், அது எப்படி மாற்றணும்? அதுக்கு அஸ்திவாரம் இப்போ எப்போலேருந்து போடணும். நீங்கள் நிற்பீங்க, ஜனநாயக ரீதியாக நிற்பீங்க, என்ன எதிர்ப்பு வந்தாலும் பயப்படாமல் நிற்பீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அடுத்த 10 ஆண்டு காலத்தில் வரப்போடைய சவால்கள் பயங்கரமான இருக்குது. இப்போது பீகாரில் நடந்திருக்கூடிய SIR, அதில் நாங்கள்லாம் இருக்கோம், PUCயில் நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம். இப்போ மணிப்பூர் பற்றி ஒரு ரிப்போர்ட்னா ஹென்ரிலாம் கொண்டு வந்தோம். அதில் வரக்கூடிய எதிர்ப்புலாம் பயங்கரமாக இருக்குது. அந்த இதை இன்றைக்கி மெஜாரிட்டேரியன் ஃபோர்ஸஸ் எதிர்த்து குரல் கொடுத்தா நம்ம எல்லோரும் தாக்குறாங்க. யார் இந்த ஜாதி, யார் எந்த ரிலீஜன் அப்படி தான் முதல்ல பார்க்குறாங்களே ஒழிய என்ன சொல்கிறீங்க அதை பற்றிலாம் இப்போ பேசுகிறதே இல்லை. எங்கள் 2 பேரையும் இந்த மணிப்பூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கும். போய் நடந்துட்டுருக்கு. இப்போ நேஷ்னல் லெவலில் அது ஒரு நடந்துட்டுருக்கு. லிஞ்சிங்ஸ் இருக்குது, ட்ரூத்து, போஸ்ட் ட்ரூத்து, ஃபேக்கு, இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் டெமோக்ரஸியே நாளைக்கு இருக்குமா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கக்கூடிய காலத்தில்
அறப்போர் இயக்கத்துடைய அடுத்த 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு செல்கிறோம். ஸோ பல்வேறு வழிகளில் பல்வேறு கோணங்களில் பல்வேறு முறையில் இதை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு போட்டோன்னா இங்கேருந்து போகும்போது நிறைவாக போகும். என்ன செஞ்சிட்டோன்றதை நம்ம பார்த்துட்டோம். அதை பற்றி பல கோணங்கள்லேருந்து ஒரு கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட்டு அடுத்த 10 ஆண்டு காலத்துக்கு வேண்டிய ஒரு அஜெண்டா ஆஃப் ஆக்ஷனாக அது மாறும். 1949 நவம்பர் மாதம் காலகட்டம் தான் ஞாபகம் வருது. புதிய ஜனநாயகத்தில் பின்னணியில் இருக்கக்கூடிய பயங்கரமான பாவர்ட்டி, பயங்கரமான இன்ஈக்வாலிட்டி, பெண்களுக்கு ஓட் கிடையாது, பெண்கள் ஆண்களுக்கு சமம் அல்ல, கீழ்மட்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம், பாண்டட் லேபர், என்னெல்லாம் இன்றைக்கி பிரச்சனை இருக்கோ 100 மடங்கு மோசமாக இருந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை எழுதிய பெரியவர்கள், போராட்ட வீரர்கள் நடைமுறைக்கு வர முடியாது என்று இருக்கக்கூடிய பின்னணியில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க they dare to dream the impossible. அந்த காலகட்டத்தில் எல்லோருக்கும் சமமான ஓட்டு உரிமை கொடுக்கணுன்றது விவாதம் பண்ணும்போது கூட முடியவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் பண்ணாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர்கள் அவங்க டேர் பண்ணாங்க, இந்த மாதிரியான ஜனநாயகத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம். அம்பேத்கர் கடைசி நாள் நவம்பர் 25 அன்னைக்கு பேசினார், இந்த புதிய ஜனநாயகத்தை இந்த கான்ஸ்டிடியூஷன் மூலமாக கொண்டு வர போகிறோம். இட் இஸ் பேசிக்லி டெமோக்ரஸி, இட்ஸ் இஸ் ஏலியன் கான்செப்ட். டெமோக்ரஸி இஸ் அ டாப் ட்ரெஸ்ஸிங் ஆன் அ சாயில் விச் இஸ் இன்ஹெரண்ட்லி அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு தான் சொன்னார். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபைனல் வெர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்கிறாரு, இந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், முக்கியமான வேல்யூஸ் இந்த மண், பாரத மண்ணில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்திலே இல்லாத விஷயங்கள், ஆனாலும் அந்த மாதிரியான பண்புகளை நாங்கள் கொண்டு வரணும், இதுதான் எங்களுடைய கனவு அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனில் எழுதினாங்க. சோஷியல் கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான் கான்ஸ்டிடியூஷன் எழுதினாங்க. ஃப்ரெட்டர்னிட்டி பற்றி பேசினாங்க, டிக்னிட்டி பற்றி பேசினாங்க, சமத்துவம், சமச்சீராண்மைன்ற கான்செப்ட் இந்திய மண்ணில் சமூக நீதியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், வேற எந்த நாடுகளிலும் இல்லாத ஒரு விஷயம். செக்குலரிசம், ஜாதி இல்லாத ஒரு நிலைமைன்றது விவாதம் நடந்துச்சு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில். அப்போ இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்களுடைய முன்னாள் ஆட்கள் என்ன பேசுனாங்க, நீங்கள் அமெரிக்காலேருந்து கொண்டு வந்திருக்கீங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க செக்குலரிசம் பற்றி. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் பேசினாங்க, இல்லை இது இந்தியன் செக்குலரிசம், நாட் வெஸ்டர்ன் செக்குலரிசம் அப்படின்னு பேசினாங்க. நண்பர்களே, இந்த செக்குலரிசம் இன்னைக்கு வேட்டு விட்டுருக்காங்க. இன்னைக்கு அசாமில் நடக்கக்கூடியது, ஆயிரக்கணக்கான முஸ்லிம்ஸ் டெல்லியில், சண்டிகரில், ஜம்முவில், பல மாநிலங்களில் வெறும் பெங்காலி பேசியிருக்கான்னு சொல்ல காரணத்துக்காக அவங்க பிடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரோஹிங்கியான்னு சொல்லி, பங்களாதேஷின்னு சொல்லி, அவங்க இந்தியர்கள் அசாம் பார்டர்லேருந்தும் வெஸ்ட் பெங்கால் பார்டர்லேருந்து நோமேன் லேண்ட் காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில், இதே நம்ம பேசக்கூடிய இதே இதில் தமிழ்நாடு ஒரு ஒரு கணத்தில் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸிக்கு இன்னைக்கு வேட்டு போடக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. மே மாதம் 40 ரோஹிங்கியாஸ் ரெஃப்யூஜி கார்டோடு இருக்காங்க டெல்லியில். அவங்கள பிடிச்சிட்டு நீ ரெஜிஸ்டர் பண்ணவான்னு சொல்லி, அப்பா போனால் அம்மா வீட்டில் இருக்காங்க, குழந்தைகள் போனால் அப்பா அம்மா இருக்காங்க. இந்த மாதிரி பிரிவினை ஆனதில் ஒரு 25 பேர் முதியோர்கள், இளம் பெண்கள், பிரெக்னென்ட் லேடிஸு, இவங்களை பிடிச்சு கண்ணை மூடி டெல்லியிலேருந்து போர்ட் பிளேயருக்கு அனுப்பிச்சு, போர்ட் பிளேயர்லேருந்து பர்மா பார்டருக்கு அழிச்சு, கண்ணு பின்னாடி கையை பின்னாடி கட்டி கண்ணை கட்டிட்டு அவங்கள சீல தூக்கி எறிகிறாங்க 1 கிலோமீட்டருக்குள்ள அந்த சி ஏரியாலேருந்து. நம்ம நேவிக்காரங்க, நம்ம மக்கள், இதுதான் இன்னைக்கு ஜனநாயகத்தில் இருக்கு. என்னுடைய கனவு அறப்போர், ஆன்டி கரப்ஷன்லேருந்து ஒரு டெமோக்ரஸியை சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய மூவ்மெண்ட் மட்டும் அல்லாமல் எப்படி டெமோக்ரஸியை டீப்பன் ஆக்க போகிறோம். இப்போ போகக்கூடிய போக்கில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆர் வந்துருச்சு, எலெக்ஷன் எப்படிலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம குரல் எழுப்பலைன்னா கண்டிப்பாக இந்த டெமோக்ரஸிக்கு வேட்டு விட்டுருவாங்க. அங்கே ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் அதிமுக ஆட்சி போது நீங்கள் பேசுனீங்க, இப்போ திமுக என்ன பண்ணீங்க? நியாயமான கேள்வி. அப்போ இருக்கும்போது நீங்கள் பி டீம்னாங்க,
அதிமுக இருக்கும்போது கோர்ட்டில் இருக்கும்போது நாங்கள் கேட்கக்கூடியது அறப்போர் இஸ் அ பி டீம் அப்படிம்பாங்க. இப்போ டிஎம்கே ஆட்சி வந்த அப்புறமா ஏடிஎம்கேக்காரங்க எங்களை பார்த்து நீங்கள் டிஎம்கேக்கு பி டீம்ன்றாங்க. நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஏயும் இல்லை பியும் இல்லை, நாங்கள் ஜெட் டீமு. எப்படி ஜெட் செக்யூரிட்டி இருக்குதுல்ல, எல்லாம் ஜெட் செக்யூரிட்டின்றாங்க, நாங்கள் ஜெட் டீமுங்க, யாருக்கும் ஆள் பணிஞ்சதில்லை, எல்லாருக்கும் கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் அப்படின்ட்டு. அதை போன்று இன்றைக்கு ஜனநாயகத்துக்கு புது அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அறப்போர் மாறணும். ஆன்டி கரப்ஷன் வந்து வெறும் ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயம் இல்லை. ஆங்கிலத்தில் சொல்லி திருப்பி தமிழில் நான் சொல்கிறேன், ஆன்டி கரப்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ். ஊழலற்ற ஒரு நிலைமை வந்து அடிப்படை உரிமையாக ஐநா மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம் நிலைநாட்ட வேண்டும். அதுதான் முதல் கண் பணி. யாருடைய தயவுக்காக இல்லை. நம்ம ஆன்டி கரப்ஷன் சொல்லும்போது ஹியூமன் ரைட்ஸை பற்றி நம்ம வலியுறுத்துறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது அடுத்த 10 ஆண்டு காலத்தில் எப்படி இன்றைக்கி ரொம்ப மோசமான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், நோட் ஃபார் ஓட்டுன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், காசு கொடுத்தா நான் ஓட்டு கொடுக்குறேன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து என்னுடைய ஓட்டு வந்து விற்பனைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அது வெறும் ஸ்லோகன் இல்லாமல் டெமோக்ராட்டிக் ஜனநாயக பண்புகளை எப்படி கொண்டு வர போகிறீங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பண்புக்கு பின்னாடி பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், கருத்து வேறுபாடுகள் வரும். சிந்தனை கட்டமைப்பு, நம்மளுடைய சிந்தனை கட்டமைப்பு என்ன, ஜனநாயகத்தை பற்றி என்னது சிந்தனை கட்டமைப்பு, சமூக நீதியை பற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய சிந்தனைகள் என்ன. இன்றைக்கி சமூக நீதினா என்னென்ன கேள்வி இருக்குது. செக்குலரிசமும் சோஷியலிசமும் நீக்கணும்னு இன்றைக்கி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக இருக்குது, கோர்ட்லையும் இருக்குது. இந்த பின்னணியில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இதை எதிர்த்து குரல் கொடுப்பது மட்டுமல்லாமல் அது செய்யணும். போர் வடிவத்தில் இறங்குவோம், ஃபீல்டில் இறங்குவோம், ஸ்ட்ரீட்டில் இறங்குவோம். மக்கள் எழுச்சி திரளாக வந்து குரல் எழுப்பினால்தான் இன்னைக்கு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அது பண்ண முடியும். வெறும் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டாக நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நான் எழுதி தரேன், அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் இது பண்ணேன் அது பண்ணீங்க. நீங்கள் 10 ஆன்டி கரப்ஷன் நீங்கள் கரப்ஷன் இதை எடுங்க, 100 கரப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். வெறும் ஆன்டி கரப்ஷன் எடுக்கக்கூடாது மட்டுமல்லாமல் ஜனநாயக ரீதியாக நம்ம சமுதாயத்திற்கு ஒரு புதிய வடிவம் எப்படி கொடுக்க போகிறோம். ஹவு டு வி ரீடிஃபைன் டெமோக்ரஸி? எப்படி அம்பேத்கர் 1949 சொன்னாரோ, டெமோக்ரஸி இன் அ டாப் சாயில் விச் இஸ் நாட் டெமோக்ராட்டிக், அதே மாதிரி இன்னைக்கு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் 21st செஞ்சுரியில் எப்படி கொடுக்க போகிறோம். அச்சம் இல்லாமல் நாம் எப்படி சண்டை போட போகிறோம். சண்டை மட்டுமல்ல, அச்சம் இல்லாமல் நம்ம எப்படி முன் போக போகிறோம், ஜனநாயகத்தை எப்படி வலுப்படுத்த போகிறோம், ஜனநாயகத்தை எப்படி நாம் டீப்பனுக்கு இங்கே தமிழில் என்ன வார்த்தைன்னு தெரியல, ஆழப்படுத்த போகிறோம். ஜனநாயகத்தை ஆழப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையில் இருக்கும். நண்பர்களே, நாம் கண்டிப்பாக மனசில் வச்சுருக்கணும், இந்த ஜனநாயகம் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்லெண்டர் ஸ்ட்ரிங்கில் தான் நீ தொங்கிட்டு இருக்கு. இது எப்போ இந்த ஸ்ட்ரிங் உடையும் தெரியாது. தமிழ்நாட்டில் வந்து கிணத்து தவளை மாதிரி உக்காந்துட்ருக்கோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, மற்ற மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா இருக்கக்கூடிய நிலைமையை பார்ப்பீங்க. ஆகையால் மற்ற மாநிலங்களுடைய பொறுப்பையும் நம்ம ஏற்றுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. we have to lead the democratic struggle for the rest of India. அதுக்கு அறப்போர் இயக்கம் ரெடி அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். நிறைய வேலை செய்யணும்.